அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? நம்ம ஹீரோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து மற்றவங்களுக்குலாம் எதிரியாக மாற்றி விட்டுருப்பாங்க. இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணியிருப்பா, கடைசியாக இவன் கூடவே வந்து கூட்டு சேர்ந்துட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காடஸும் ஸ்வாட் டீமனும் சண்டை அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த கொக்கோ இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கோம், அதோடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். கடைசியாக எங்கே முடிஞ்சிருக்கோன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி காடஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இழுக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறான். என்னடா இங்கே தானே வந்தாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதில் இந்த கொக்கோ வேற என்னமோ அவர் தான் டிடெக்டிவ் மாதிரி சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காரு. இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலை, இது மற்ற சிலைகளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறான்ப்பா. அந்த இடத்துல காலை வச்சது தான் போர்ட்டல் அப்படியே ஓப்பன் ஆகி அவனுமே உள்ளுக்குள்ளே இழுத்துருமா. உள்ளுக்குள்ளே போன உடனே அவனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தாங்கவே முடியல. ஏதோ நரகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. உடனே ஏதோ ஒன்று அவனை வெளியில் இழுத்துது. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கொக்கோ தான் அவனை காப்பாற்றிருக்கு. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான், இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குது, நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த 3 சேட்டை பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. பின்னாடியே டிராகன் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இவன் யோசிக்கிறான், என்னத்தை பண்ணி தொலைச்சானுங்கன்னு தெரியலையே, டிராகன் வேற பயங்கர கோவமாக வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த டிராகன் கூட சண்டை போடுறான்ப்பா. அது என்ன பண்ணுது, அவங்கள துரத்துறதை விட்டுட்டு இவன் மேலே வந்து பார்வையை திருப்புது. அவங்க 3 பேர் எதுவும் பண்ணாத அப்பாவிகள் மாதிரி போய் பாறை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆஹா இதுக்கிட்ட தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு இவனும் கொக்கோவும் வந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த இடத்துல வந்து நடந்தா போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. கொக்கோ என்ன பண்ணுது, அவங்கள சுற்றி ஒரு பேரியர் அப்படிங்கிறத போட்டுது. 2 பேருமே அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ அந்த 3 ஸ்கெலட்டனும் ஓடி வந்து பார்க்குது. ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கொக்கோ ஷீல்டு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ 2 பேருமே போர்ட்டல்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே அவன் பார்க்குறான், டேய் முட்டையை தூக்கிட்டு வந்துட்டீங்களாடா. அப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த முட்டை வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு திங் சரிங்களா இந்த ஒரு உலகத்தில். ஆனால் அந்த முட்டையை இப்போ கையில் வச்சுருந்தோம், நம்மளை எல்லாருமே வேட்டையாடுவாங்க, இதை முதல்ல எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஸ்னோ இருக்குது, அங்கே நடக்கவே முடியல. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அபேண்டன் பில்டிங் அப்படிங்கிறது இருக்குது. இவனா சொல்கிறான், அந்த பில்டிங் வந்து பார்த்தோன்னா அபேண்டன் பில்டிங், என்னதான் அது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருந்தால் கூட இந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம லேண்ட்மார்க்கை வச்சு இங்கே அதை புதைச்சிடலான்னு சொல்லிட்டு எக் அந்த இடத்துல புதைச்சிட்டு இருக்காங்க. கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோவெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ முட்டையை வந்து புதைச்சாச்சு. ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே கிளியரான ஒரு ஐஸ் அப்படிங்கிறது இருக்குது. சும்மா இல்லாமல் அந்த ஐஸை தட்டி விட்டுருமா. தட்டின உடனே அது ஃபுல்லாக கிராக்காக மாறி போச்சு. ஹீரோ என்ன சொல்கிறான், யாரை நகராதீங்க, அமைதியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அப்போ அந்த பனி பொழிஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பனி வந்து மேலே பட்ட உடனே மொத்தமாக உடஞ்சி எல்லாரும் உள்ளே விழுந்துருவாங்களா. இங்கே நம்ம ஹீரோ இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு ஒரு கும்பலே வந்திருக்குப்பா அவனை தேடி. இவனுங்களுமே அந்த ஒரு ஸ்னோ செக்டாருக்கு வந்துட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, பனி பொழிவு அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம வந்து நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறான். இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, இதுதான் வந்து வெளியில் போகக்கூடிய வழி, நம்ம இங்கேயே காவல் காக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே உள்ளுக்குள்ளே விழுந்தாங்கல்ல. இப்போ அந்த 3 ஸ்கெலட்டனுக்கு ஒன்றா ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க 3 பேருமே இம்மார்டல்ஸ், அவங்க ஏஞ்சிட்டாங்க. இந்த பூனையும் ஏஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கவே இல்லை, அவனுக்கு அடிபட்டுச்சு போல தெரியுது. ஐயோ என்னடா ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிக்கும் போது அந்த ஒரு ஸ்கெலட்டன் என்ன பண்ணுது, தன்னோட எனர்ஜி அப்படிங்கிறத அவனுக்கு கொடுக்குது. உடனே மற்ற 2 ஸ்கெலட்டன்ஸும் என்ன பண்ணுதுன்னா அதே பண்ணுது. இப்போ கொக்கோ என்ன பண்ணுதுன்னா, இந்த 3 முட்டை புதைச்சாங்கல்ல, அது எல்லாமே கீழே தான் விழுந்திருக்கு. அதுலேருந்து ஒரு முட்டையை எடுத்து அதோட எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, அந்த ஒரு ட்ரீயை வச்சு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த எனர்ஜியுமே நம்ம ஹீரோக்கு கொடுக்குது. இப்போ இங்கே அந்த எனர்ஜி அப்படிங்கிறத அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். கொக்கோ என்ன பண்ணுதுன்னா, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு வழி மாதிரி இருக்குது. அங்கே போய் பார்த்த உடனே என்ன இருந்தது அப்படிங்கிறது தெரியல. அதை பார்த்துட்டு அது பயங்கரமாக கோவப்பட்டு கீழே வந்து சீறிட்டு நிற்குது. ஆக்சுவலாக கோவப்படல, பயந்து போய் நின்றுட்டு இருக்கு. இங்கே அந்த எனர்ஜி அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அதோட எனர்ஜி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த முட்டையோட எனர்ஜி. ஸோ இப்போ இவன் 5th லெவல்லேருந்து 6th லெவலுக்கு போயிட்டான். ஸோ அவன் கேட்குறான், கொக்கோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது உள்ளுக்குள்ளே கத்துற சவுண்ட் இவங்களுக்கு கேட்குது. உடனே இவங்க உள்ளுக்குள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. அந்த கொக்கோ இவனை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கான், அதை வந்து அப்படியே நடிச்சு காட்டுது. இவன் வந்து பக்கத்தில் நடந்து போய் பார்க்குறான். இங்கே பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து ரீசெண்டாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காங்க, யாருங்கிறது தெரியல அப்படிங்கிறான். நிறைய ரத்த துளிகள் அப்படிங்கிறது இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கும், இதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு வழியாக இவங்க வந்து வெளியில் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால்
அந்த இடத்துல ஆல்ரெடி இவங்களை கொல்றதுக்காக ஆட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றான், இங்க பாத்தியா இந்த இடம் எவ்வளோ அமைதியா இருக்கு, நீ சாகிறதுக்கு இது ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறான். ஸோ சிக்னல் கொடுத்தோன்னே எல்லாருமே வர போறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த முட்டையை எடுத்துட்டு நீங்க இங்கேருந்து கிளம்புங்க, நான் வந்து அவனுக்கு கதையை முடிச்சு சீக்கிரமா வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு. உடனே அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் ஓடுது. அதான் இவன் சொல்றான் அந்த கொக்கோ கிட்ட, நீயுமே கூட போ அப்படின்னா அது போக மாட்டேங்குது. இவன் என்ன சொல்றான், அந்த 3 பேர் இருக்காங்களே ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க, ஸோ நீ தான் வந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், உன்னை நான் நம்புறேன், நீ வந்து அவங்கள பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணானுங்க, ஆட்களை பிரிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து எக்கை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, இவனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இவன் சொல்கிறான், அது எப்படிப்பா போக முடியும், உங்களை நான் போக விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துல அடிச்சு போடுறான்ப்பா. இப்போ இவனுங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவன் வந்து லெவல் 5ல் இருந்தான், பார்த்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே லெவல் 6 போயிட்டானே, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஆமாம் இப்போ தான் லெவல் 6க்கு மாறினேன், எனக்கு வந்து இந்த லெவல் 6 எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல, உங்களை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுங்களுக்கா சரியான காண்டு, இவனடா இவன் புதுசாக நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் நாங்கள் இம்மார்டல் வேர்ல்டில் யோசிக்கவே மாட்டோம்டா அப்படிங்கிறாங்க. அவன் மனுஷன்டா, அப்படி தான் யோசிப்பான். ஸோ இப்போ இவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. 3 பேர் இருக்காங்க, 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஸ்ட்ராங் தான். இவங்க 3 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பார்க்குறான். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இவனும் அந்த பொண்ணும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் கத்தி அப்படிங்கிறது தூக்கி போடுறான்ப்பா. அவனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா த்ரோயிங் நைஃப்ஸ் தான். அது வேகமாக போய் இவனோட ஹார்ட் அப்படிங்கிறத அட்டாக் பண்ணுது. ஸோ இவங்களோட தாட் என்ன அப்படின்னா, அவன் வந்து செத்து போயிட்டான், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது, அந்த ஒரு எக்கை தான் போய் தேடணும் அப்படிங்கிறாங்க. அதான் கேட்குறாங்க, டே நீ தானே ஃபஸ்ட்டு வந்த, எக் எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அவங்க கிட்ட வந்து 3 ஸ்கெலிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, கண்டிப்பா அதுதான் எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்றா. இவனும் வந்து அதே தான் ரிப்பீட் பண்றான். சரி ஓகே அதை தேடி போலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பானா. அதான் அவனுங்க கேட்கறானுங்க, உன்னோட ஹார்ட்ல கத்தி அப்படிங்கிறது குத்தி கூட நீ சாக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க. அது எங்கடா ஹார்ட்ல குத்திச்சு, கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஓடு அப்படிங்கிறது கொடுத்துச்சு, அதில் தான் அது குத்திக்கிட்டு இருக்கு இப்போ. சரி எப்படியோ இவனை இன்னைக்கு கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவனுக்கு வேறு வழி கிடையாது, கண்டிப்பாக பிளாக் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா, அங்கே ஒரு டிராகன் தூங்கிட்டு இருந்தது, ஸ்னோ டிராகன், அதை எழுப்பி விட்டாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, ஐயோ ஸ்னோ டிராகனை எழுப்பிட்டோமா, இங்கேருந்து ஓடுங்க அப்படிங்கிறா. இப்போ அந்த டிராகன் வந்து கத்துது. டிராகன் கத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கவங்களுடைய சென்சஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். ஆனால் நம்ம ஹீரோக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அவனை என்ன பண்ணுறான், அதுக்கு முன்னாடி அவனுடைய சென்சஸ் அவனே பிளாக் பண்ணிடுறான். இல்லைன்னா வச்சுக்கோங்க அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த ஒரு ஸ்னோ டிராகன் சும்மா பறக்கல, அது போனதுக்கப்புறமா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பனிச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுது. அதில் மாட்டி அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமாயிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த எபிசோடு வந்து வேறு லெவலில் இருக்கும் போல தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.